power x minus y equal to 27 and 3 power x plus y equal to 243 ஓகேங்களா. எனில் x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம x ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணனா வேலை முடிஞ்சது ஓகேங்களா. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு எப்படி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். பாருங்க, இது 3 பவர் சம் இருக்கு ஓகேங்களா. இது வந்து 3 பவர் சம் வேல்யூவை எழுத முடியுமான்னு பாருங்க. 27 வந்து 3 பவர்ல எழுத முடியுமாங்க? 3 பவர் ஸ்கொயர்டா கியூப்பாங்க. 3 பவர் கியூப்னு எழுதலாமாங்க? எழுதிக்கிங்க. 3 பவர் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 பவர் 3 ஓகேங்களா. இப்போ பாருங்க, பேஸ் வேல்யூ ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவல் படுத்திக்கலாமாங்க. x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, ஒன்னாவது ஈக்குவேஷன். அடுத்த செகண்டையுமே இதே போல் கன்வெர்ட் பண்ணுங்க. இங்கே 3 இருந்தோடனே இது 3 பவரில் எழுத முடியுமான்னு பாருங்க. எழுதலாம். 3 பவர் 5ஓட வேல்யூ என்னங்க? 243. அதுதான் உங்களை ஸ்கொயரு கியூப்லாம் படிக்க சொன்னேன். படிச்சிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இது வந்து 3 பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 பவர் 5 எழுதலாமாங்க. இப்போ பாருங்க, பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாமாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 ஓகேங்களா. இப்போ பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3ங்க. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நீக்கல் முறையில் கூட லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியான டிப்ஸ் சொன்னேன். எக்ஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்னங்க வருது? 8. 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க? 4. எக்ஸோட வேல்யூ 4 தாங்க. இதுதான் இதோட ஆன்சர். இது டிப்ஸ் ஓகேங்களா. இப்படி எக்ஸுக்கு வந்து முன்னால் கெழு வேல்யூ இல்லாத போதுமே ஒய்க்கு கெழு வேல்யூ இல்லாத போது இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா.